ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்ல பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான செய்தி நான் சொல்ல போறேன். ஷிரடி அப்படின்னாலே நம்ம எல்லாரும் கோலாகலமா அங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த ஷிரடியில பாபா பல இடத்துக்கு அவருடைய பாதம் பட நடந்து போயிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம சாய் சச்சரித்தால படிச்சிருக்கோம் இல்லையா? நான் சொல்ல போற இந்த விஷயம் சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன செய்தி அப்படின்னா, ஷிரடி பரிக்ரமா மகோத்சவ் அப்படின்னு வருடா வருடம் ஷிரடி சன்ஸ்தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த வருடம் அது எந்த டேட்ல வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 13th February 2026, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த ஷிரடி பரிக்ரமா மகோத்சவ் ஷிரடி சன்ஸ்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மகோத்சவ் அப்படின்னு சொல்றோம். உற்சவ் அப்படின்னாலே ஃபங்க்ஷன், மகோத்சவ் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். என்னங்க ஷிரடி பரிக்ரமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ இத சொல்றதுக்கு பாபா வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு நம்ம போவோம். நீங்க அந்த பீரியட்ல எப்படி நடந்திருப்பார், பாபா எப்படி இருந்திருப்பார் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா நான் இப்போ கொடுக்குறேன். எப்படின்னா 1911ஆம் வருடம் இல்ல 1912ஆம் வருடம் இந்த மாதிரி அந்த டைம்ல பாபா என்ன பண்ணார், நம்ம சாய் சச்சரித்ரால படிச்சிருப்போம். அண்ணா தாபோல்கர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, காலேரா அப்படின்ற கொடிய நோய் ஷிரடிய சுத்தி ஒரு மனிதனையும் வந்து தாக்கும் பொழுது பாபா என்ன சொன்னார், கோதுமையை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். எல்லாருமே இந்த கோதுமையை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஆனா யாருக்கும் எதற்காக பாபா இத்தனை கோதுமை எடுத்துட்டு வர சொன்னார்னு கேட்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா சில பக்தர்கள், ஷாமா, தாத்தியா, அவங்கள மாதிரி பக்தர்கள் நேரா போய் பாபா கிட்ட பேசுவாங்க. ஆனா யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. என்ன, ஆனா சில பேருக்கு மனசுல தவறான எண்ணம் இருக்கு. ஒருவேளை இந்த கோதுமையெல்லாம் பாபா தனக்கே வச்சுப்பாரோ அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இந்த பாபா பத்தி தவறா பேசணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் யோசிச்சாங்க. சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, இது பாபா கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பக்தர்கள் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது 4 பெண்மணிகள் நேரா போனாங்க. பாபா இதை நாங்க அரைக்கிறோம் பாபா அப்படின்னு சொல்லி அந்த கோதுமையை எடுத்து, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த போட்டோ, இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் இதை காமிக்கிறேன். இதுல வச்சு அந்த கோதுமையை அரைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, பாபாவும் அரைத்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை நீங்க இன்னைக்கும் ஷிரடிக்கு போனா இந்த பொருள் எல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த மேலே இருக்கிற அந்த கல், 2 கல் இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிற கல் தான் கர்மா அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கிற அந்த கல் இருக்கு பாருங்க, அதுதான் பக்தி. இப்போ இது எப்படி வரும், இந்த பக்தின்றது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த கல்லுக்குள்ள போடுறீங்க, கோதுமையை போடுறீங்க, அதை அரைக்கணும்னா வெறும்னு அப்படியே அரைஞ்சிருமா அதுக்குள்ள போட்டா? இல்ல, அது பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிடிப்பு வேணும்ல, அந்த ஹோல்டு, அந்த பிடிப்பு, அந்த ஹோல்டுக்கு தான் பாபா என்ன சொல்றார், அதுதான் ஞானம். இதுதான் ரொம்ப எளிமையா பாபா சொல்லிட்டார். முதல்ல ஒரு பக்தன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பக்தனுக்கு பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். அது ஞானம் இல்லாம பக்தி உருவாகுமா அப்படின்னா கிடையாது. அப்ப ஞானம் தான் என்ன, புரிதல். எந்த அளவுக்கு புரிதல், ஆன்மீக ரீதியான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாபாவை சரணாகதி பண்ணணும். என்ன சரணாகதி அந்த இடத்துல ஷிரடி மக்கள் பண்ணினதுனால பாபா என்ன பண்ணார், அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதற்காக அந்த கோதுமையை எடுத்து இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தி ஷிரடி வில்லேஜ், அதாவது ஷிரடி சுத்தி அந்த கிராமம், ஷிரடி கிராமம் இருக்குல்ல, அப்படியே அந்த பார்டர்ல இந்த கோதுமை மாவை போய் தூவிட்டு வாங்க. ஏன்னா அந்த 4 பெண்மணிகள் என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் அரைச்சு நம்மளே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா கோதுமை மாவு வாங்குற காசு மிச்சம் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப பாபா கோவப்பட்டு சொன்னார், இது உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக நான் சொல்லல, இங்க இருக்கிற எல்லா மக்களோட நன்மைக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறார். என்னடா ரோட்ல போய் பாபா கோதுமையை தூவ சொல்றாரே அப்படின்னு பக்தர்கள் பார்க்கும் பொழுது, சரி வேற வழியில பாபா சொல்றாங்கன்னு போய் அந்த கிராம எல்லையில போய் தூவிட்டு வராங்க. தூவிட்டு உள்ள வந்துட்டு எல்லா மக்கள் சாதாரணமா இருக்காங்க. ஆனா யாருக்கும் எதற்காகன்னு புரியல. அப்பதான் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. பாபா எதற்காக அந்த அரைத்த கோதுமை மாவை தூவ சொன்னார் அப்படின்னா, அந்த எல்லையை தாண்டி காலேரா என்ற நோய் அந்த செகண்ட்ல இருந்து உள்ள வரலையாம். ஒரு கோதுமை மாவுனால காலேரா வியாதி போகுமா அப்படின்னா கிடையாது. ஆனா பாபாவோடைய கரங்களால
பாபா நினைத்தால் அது சாத்தியம். அந்த எல்லை எவ்வளோ புனிதமானது. அந்த எல்லையை தாண்டி நோயே வரல, பாபா வரவிடலை அப்படின்னா அந்த எல்லைக்கு நோய் தீர்க்கும் சக்தியை பாபா கொடுத்திருக்கார். எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த எல்லையில ஆரம்பிச்சு ஷிரடி வரைக்கும் தோராயமாக 14 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர்ஸ் ஷிரடி பரிக்ரமா மகோத்சவ் அப்படின்ற இதுல பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள், நீங்க நினைக்கிற மாதிரி 10,000 20,000 இல்லை, தோராயமாக 2 லட்சம் 2 லட்சம் பக்தர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து பாத யாத்திரையா அப்படியே வருவாங்க. அவ்வளோ கோலாகலமா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்துடலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு பக்தியோட வருவாங்க. அந்த எல்லையில ஆரம்பிச்சு அந்த ஷிரடி வரைக்கும். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, காலையில 5:30 மணிக்கு கண்டோபா மந்திர் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த இடத்துல தான் அந்த மகானுக்கு சாயி என்ற அந்த நாமம் கிடைத்தது. அதனால கண்டோபா மந்திர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக இந்த எபிசோட்? அந்த வர பக்தர்களுக்கு தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷங்க. அதோட ஒரு பெரிய பாக்கியம் சாய் பக்தர்களுக்கு வேணுமா? ஏன்னா பாபா தன்னுடைய பாதம் பதித்த இடங்கள், அந்த இடங்கள் எல்லாம் 14 கிலோமீட்டர் பாபா நடந்திருக்கார். அந்த 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து வராங்கன்னா, பாபா நடமாடின அந்த இடத்தில் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு பரமானந்தம், ஒரு பெரும் பாக்கியம் சாய் பக்தர்களுக்கு கிடையாது. ஆனா நம்ம இன் பர்சன் அன்னைக்கு போய் தர முடியுமா அப்படின்னா, சில பேருக்கு முடியும், பல பேருக்கு முடியாது. அதனால சாய் மகிமா அன்ன சேவா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னா, வர பக்தர்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு தண்ணீர்லேருந்து அன்னதானம் சிறப்பா தரணும் அப்படின்னு மகா அன்னதானம் அங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்கியம் எல்லாம் அன்னதானம் பண்றதுக்கெல்லாம் எல்லாருக்கும் முடியாது. அவங்க பக்தர்களுக்காகவே போய் கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி நிறைய முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. சாய் பக்தர்கள் எல்லாரும் இந்த சாய் பரிக்ரமா மகோத்சவ்லையும் கலந்துக்கணும். நம்ம சாய் மகிமா அன்ன சேவாவோட அந்த அன்னதானத்துல நிச்சயமா கலந்துக்கணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்க கொடுத்து, அவங்க அந்த இடத்துலேருந்தே பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அங்கேருந்து அந்த மகா பிரசாதத்தையும் உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. அதனால பாபா பக்தர்கள் எல்லாரும், இது நான் வாய்ப்புன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அதனால சாய் பக்தர்கள் எல்லாரும் இந்த பெரும் பாக்கியத்துல நீங்க எல்லாரும் ஈடுபட்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.